தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று பிரஸ் மீட்ல சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடனான நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மாற்றி மாற்றி சொல்லப்படுவதாக விமர்சனம் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, விசிகே சுப்ரீமோ தோல் திருமாவளவன் ஒரு மாஸ் லீடர். எப்படி மாயாவதி யூபிலயோ, தமிழ்நாடு அவங்க விசிகேக்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரால கூட அவங்களுக்கு பேஸ் இருக்கு. அவரு அதெல்லாம் மறுக்க முடியாது. அவர் ஒரு மாஸ் லீடர் அவங்க தலித்ஸ். இப்ப ஸ்லோவா அவங்க தலித் பார்ட்டி மட்டும் இல்லாம மற்றவங்களையும் இணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட். பட் இந்த கவர்மெண்ட் நான் அன்னையில சொல்றது, இது மைனாரிட்டி கவர்மெண்ட், ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா திருமாவளவன் இன்னைக்கு சொன்னது டிவிகேல அலையன்ஸே இல்லைன்றாரு. அலையன்ஸே இன்னும் ஃபார்ம் ஆகலன்றாரு. அப்போ எப்படி டிவிகேல ஒரு அமைச்சர் பதவி ஏற்று மிஸ்டர் வன்னியரசு அமைச்சரா இருக்காங்க. இது ரொம்ப கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு. பட் திரும்ப ஒண்ணு கிளியரா இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ரொம்ப நட்போட தான் இருக்கிறேன். இன்னொன்னு இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கு. என்னடா அலையன்ஸ்ல இது என்ன ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸான்னு பார்த்தா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு அலையன்ஸ்குள்ளேயே ஒரு ஹிச் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்குமே காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. சிபிஐ, சிபிஎம் 4 எம்எல்ஏக்கள். அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்க, இந்த இப்போ சேர்ந்தாங்க பாருங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ட் சி விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல ஒரு 100 கோடி ரூபாய் லேண்ட் கிராபிங் கேஸ் இருக்கு. அவர் அப்ஸ்காண்டிங் ஆகி அரெஸ்ட் பண்ணி சிறையில் இருந்து வந்திருக்காரு. அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் டிவிஎஸ்சியில் இருக்குது. போலீஸ், கரூர் போலீஸ் இந்த சாண்ட், அந்த சாண்ட், இல்லீகல் சாண்ட் எடுக்கிறது, இதுலயும் அவர் இன்வால்வ். அப்புறம் இன்னொன்னு, மிஸ்டர் சி விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லைங்க, அவர் மேல கடுமையான குற்றம் குட்கா கேஸ்ல போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொல்றாரு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். ரொம்ப பாராட்டுக்குரியது. அது காலத்தின் கட்டாயம், கண்டிப்பா பண்ணி ஆகணும். பட் அவர் மேல சிபிஐ கேஸ் இருக்கு, சிபிஐ சார்ஜ் ஷீட் இருக்கு. இன்னும் 3 மாசத்துல கோர்ட்டே சொல்லியிருக்காங்க ஃபைனல் இது அனௌன்ஸ் பண்ணணும் சிபிஐ. அப்படி இருக்கும்போது பட் அவர் மேலேயும் ஏகப்பட்ட மைனிங் கேசஸ் இருக்கு புதுக்கோட்டையில. அதனால இவங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு ஏடிஎம்கேல இருந்து இவங்க 2 பேத்தையும் டிவிகே கூட சேர்த்தாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒண்ணு என்னன்னா, இப்போ நம்ம எல்லாரும் மெயினா காங்கிரஸ் இந்தியா பூரா அசாம்ல இருந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கோவா மற்றும் பல மாநிலங்கள் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி பிஜேபிக்கு போனாங்கன்னா, ஈவன் வெஸ்ட் பெங்கால் மம்தா கிட்ட வாஷிங் மிஷின்ன்றாங்க. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸோ இப்போ ஏடிஎம்கே முன்னாள் எம்எல்ஏ 2 பேர் வாஷிங் மிஷின்குள்ள போனாங்கன்னா, அந்த வாஷிங் பவுடர் நிர்மா ரெடியா இருக்குது. அது ஆன் பண்ணாங்கன்னா அவங்க தூய சக்தியா வந்துடுறாங்க. அப்போ மிஸ்டர் விஜய் சொன்னது, இந்த தூய சக்தி, தீய சக்தி, அது மீனிங் இல்லாம போயிடுது. அது ஒண்ணு. அது கூட மிஸ்டர் திருமாவளவன் பாதிச்சிருக்கலாம். என்னன்னா, கரப்ட் மினிஸ்டர்ஸ அது ஏடிஎம்கேல இருந்தே ரிசைன் பண்ணி இங்க வர்றாங்க. ஒருவேளை இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்களை எல்லாம் நம்பலையா, கூட்டணியில இருக்கிறவங்க, கூட்டணியே இல்லைன்றாரு. மற்ற கட்சிகள் இப்போ சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல், விசிகேவெல்லாம் நம்பலையா அப்படின்னு ஒரு இது கூட முடிவு கூட தோல் திருமாவளவன் சார் வந்திருக்கலாம். அவரு ஒரு டால் லீடருங்க, அதுல மாற்றமே இல்லை. பட் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப வருத்தமானது விசிகேல இருந்து அதான் பனையூர் பாபு போனது திமுக இணைச்சது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு இருக்காரு. அது அவங்களுக்கு டெமோக்ரஸி, எந்த பார்ட்டிக்கு வேணா போலாம். ஆஸ் ஃபார் அஸ் கரப்ட் இல்லாம போனாங்கன்னா ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட்
மிஸ்டர் திருமாவளவன் இந்த ஒரு 3-4 நாளா அவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கான்ட்ரடிக்ட் பண்றாருன்னா அவர் வந்து இந்த அலைன்ஸ் மேல திருப்தி இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அதனாலதான் நான் முன்னால இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த அலையன்ஸ் வந்து அந்த அந்த நம்பர்ஸ் வந்து 130 அவுட் ஆஃப் 234 130 இருந்தா இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் தொடரும் கண்டிப்பாக. இப்ப வந்து இல்ல அவங்களுக்கு நம்பர்ஸ். இன்கேஸ் காங்கிரஸ் வந்து அலையன்ஸ்ல இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுத்துட்டாங்க டிவிக்கு. அவங்க அந்த 5 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா கூட அந்த மேஜிக் ஃபிகர் இப்போ விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் வித்ரா பண்ணிட்டாங்கன்னா அந்த மேஜிக் நம்பர் 118 வராது. இவங்க நவம்பர் வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு சேஃப். ஏன்னா ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் வந்து நீங்க இதுக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது, அது ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு சேஃப் டில் நவம்பர். பட் இந்த டிவிக்கு அலையன்ஸ் இல்லைன்னு மிஸ்டர் திருமா சொன்னது வந்து இது பெரிய ஐ ஓபனரா இருக்குப்பா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. ரொம்ப இதெல்லாம் கருத்துல வச்சுதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 மாசமோ இல்ல 1 வருஷத்துலயோ இல்ல 3 வருஷத்துலயோ இந்த ஆட்சி வந்து நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார்ல, இதெல்லாம் கருத்துல வச்சு சொல்லியிருப்பாரோ? இல்ல, அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாரிஸ்மெட்டிக் லீடர், ஒரு நேஷனல் லீடர். எல்லா நேஷனல் லீடர்ஸ்க்கும் எம்.கே. ஸ்டாலின் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, காங்கிரஸை தவிர. அது விடுங்க, காங்கிரஸ் பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் ஸ்டாலின் வந்து சொன்னது வந்து 6 months வந்து டைம் கொடுப்போம். அது கண்டிப்பா ஹனிமூன் பீரியட் கொடுக்கணுங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொன்னாங்க, போல் ப்ராமிசஸ் சொன்னாங்க. இப்பதான் எல்லாம் வந்திருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் புதுசு எல்லாம். இப்பதான் வந்து பொலிட்டிக்கல் அரேனால வந்து லக்கிய ஸ்பாட் வந்து யாருமே எந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க அவங்க கேண்டிடேட் பேரே தெரியாது. மிஸ்டர் விஜய் விசில், இதனாலதான் எல்லாமே வெற்றி பெற்றது. அவங்க எல்லாம் கத்துக்கணும்னா ரொம்ப நாள் ஆகுங்க. ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு 10 years இருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ், 5 years இருந்தா அவங்க கவுன்சிலர் இருந்து இருந்தாங்கன்னா கூட, ஒரு டேர்ம் இருந்தா கூட அவங்க கத்துக்கலாம் எல்லாம் எப்படி மூவ் பண்ணணும்னு. பட் இவங்க எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, அதெல்லாம் டைம் வேணும். அதான் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சொல்லிட்டாரு 6 months கொடுப்போம்னு. பட் 6 months வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம், பட் இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து டிட்டாரேட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் வந்து டைம் ஃப்ரேமே இல்லை. பாருங்க, எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, நயனா நாகேந்திரன் பிஜேபி, அவர் கூட எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் டிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த அலையன்ஸ் வந்து ஒரு பெரிய இது மாறுமான்னு தெரியலீங்க, அப்படியே இன்டாக்டா இருக்குமான்னு. இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். சில கருத்து வேறுபாடுகள், எனக்கு என்னன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து சிபிஐ, சிபிஎம், பிசிகே, ஐயுஎம்எல். காங்கிரஸ் விடுங்க, அவங்களுக்கு ஐடியாலஜி எல்லாம் போயிடுச்சு. ஐடியாலஜியில போனதுனால தானே பிஜேபி வந்து 15 years மிஸ்டர் மோடி கவர்மெண்ட். இல்லைன்னா அவங்க ஐடியாலஜி, அவங்க வந்து எல்லா ஸ்டேட் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸை வந்து அரவணைச்சு போயிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராது. அதனால இவங்க எல்லாம் வந்து ஐடியாலஜியில வந்து டிவிக்கு ஏதாச்சும் மாறினாங்கன்னா, ஏதோ பிஜேபியோட சப்போர்ட் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இவங்க 4 பேருமே வித்ரா பண்ணிடுவாங்க. காங்கிரஸ்க்கு எனக்கு தெரியல அவங்க வித்ரா பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஒரு எம்பி கிடைச்சிருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் மேலேயும் அலிகேஷன் இருக்கு மதுரையில நடந்த ஸ்கூல் சில்ட்ரனோட இதுல. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க சார். இப்போ திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு குழப்பம் வாய்ந்ததா இருக்கு. இப்போ திரு வைகோ அவர்கள் நேத்து வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தாரு. திமுக கூட்டணியில இருந்து திடீர்னு அவர் வந்து தாவேகா கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடுமையான விமர்சனங்களை வச்சாரு. கூட்டணி தர்மம், அதனால நான் பேசாம இருந்தேன்னு சொன்னாரு. இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. வைகோவுடைய இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு திருமாவளவன் அவர்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறேன்னாரு. பிறகு 10 நாள்ல அமைச்சரவையில பங்கு பெற்றாங்க. அமைச்சரவையில பங்கு பெற்றும் அவர் கூட்டணியில இல்ல அப்படிங்கிறாரு. பிறகு அவங்க கூட்டணிக்கான ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க. அந்த மீட்டிங்லயும் போய் கலந்து கொண்டாரு.
அந்த மீட்டிங்ல கூட்டாதான் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க, எல்லாரும் கரங்களை தூக்கி இது பண்ணாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் நாங்க வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணல, நாங்க கூட்டணியில கிடையாது, திமுகவோட நட்புல இருப்போம் அப்படின்னு சொல்றது வைகோ வெளிப்படையாக மக்களை வந்து அவர் முட்டாள் என்று கருதுகிறாரா? திருமாவளவன் அவர்கள் மக்களை வந்து மறைமுகமாகவோ அல்லது ஒரு டைவர்ட்டிங் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துறாரா அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. மிஸ்டர் வைகோவோட இதை பாத்தீங்கன்னா கோட்டால வந்து ஜெயலலிதா அம்மையார் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அவர் ஜெயில இருக்கும்போது கோர்ட்டுக்கு வந்தபோது டாக்டர் கலைஞர் போய் பார்த்தாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்புறம் ஜெயலலிதாவை அப்படி விமர்சனம் பண்ணாரு. கடைசியில 2006 வந்து ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போறாரு விமர்சனம் வச்சுட்டு. அப்புறம் டாக்டர் கலைஞர் டிஎம்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் திருப்பி இங்க வந்தாரு. அப்புறம் 2016 டிஎம்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்கணும். வைகோ, விசிகே, சிபிஐ, சிபிஎம், பாவம் டிஎம்டிஏ லேட் லீடர் விஜயகாந்தையும் கொண்டு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையும் முடிச்சுட்டாங்க. இந்த தேர்ட் ஃப்ரண்ட் சொல்லி அந்த தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்காம டிஎம்கே அலையன்ஸ் இருந்திருந்தாங்க. அப்பவே வந்து டிஎம்கே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ வைகோ பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் திரும்ப வந்து வைகோ விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மினாலும் வெரி ஷ்ரூட் லீடர், ஷ்ரூட் டு த கோர். எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ரொம்ப ஷ்ரூட் லீடர். அவர் ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னால நிறைய யோசிப்பாரு. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அவருக்கு ஏதோ உள் மனசுல ஏதோ இருக்கு, இல்லைன்னா அவர் டிசைட் பண்ணியிருப்பாரு. என்னமோ அவரை ஹர்ட் பண்ணியிருக்குது. இப்போ அது என்ன ஹர்ட் பண்ணுச்சு, யார் ஹர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் டிவிகே வந்து பிஎம்கே கூட க்ளோஸ் ஆறாங்கன்னு, அப்படி கூட தெரிஞ்சிருக்கலாம். இது கூட இருந்திருக்கலாம். பட் என்னமோ அவர் இன்னைக்கு பேசுனது, அவரோட முகஜாடை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நாட் ஹாப்பி வித் திஸ் அலையன்ஸ் நினைக்கிறேன். அதனாலதான் அலையன்ஸே இல்லைன்றாரு. டிவிக்கேல ஒரு அலையன்ஸ் இல்லைன்றாரு. இது என்னன்னா இப்ப வந்து தோல் திருமாவளவன் சொன்னத இப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, எப்படி டிவிக்கே ரியாக்ட் பண்றாங்க, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அண்ட் காங்கிரஸ் எப்படி. இப்போ திரும்ப இது சொன்னது வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி வந்து காங்கிரஸ் பங்கேற்கிற இந்தியா கூட்டணியில டிஎம்கே பங்கேற்காதுன்னு சொன்னத இப்போ பிசிகே திருமாவளவன் கூட சொல்லலாம். டிஎம்கே பங்கேற்காத கூட்டணியில் நாங்களும் இல்லைங்களாம் சொல்லலாம். ஏன்னா அவர்தான் வந்து எனக்கு வந்து எம்.கே. ஸ்டாலின் உடன் நட்பு வந்து தொடரும், வைகோ மாதிரி இந்த மாதிரி பேசலையே. ஸோ ஏதோ இந்த டிவிகே அலையன்ஸ்ல ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒன்று ஹிச் இருக்குது. அது வந்து இப்ப வந்து தோல் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் வந்து டிவிகே மெயினா, அப்புறம் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அண்ட் ஈவன் காங்கிரஸ் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அலையன்ஸே இல்லைன்றோம், காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கேன்றாங்க. கம்யூனிஸ்ட் ஓகே, சிபிஐ, சிபிஎம் வந்து நாங்க அலையன்ஸ்ல இல்ல, நாங்க வெளியிலிருந்து சப்போர்ட். அவங்க மினிஸ்ட்ரியில கூட கலந்துக்கல, மினிஸ்ட்ரி பர்த்ல கூட கேட்கல. அதே மாதிரி ஐயுஎம்எல் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஐயுஎம்எல்க்கும் தோல் திருமாவளவனுக்கும் பல காலங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரிதான் சிபிஐ, சிபிஎம். காங்கிரஸ் விட்டுருங்க, இவங்க வந்து இது வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் டிவிக்கே எல்லாம். இல்லைன்னா வந்து இந்த அலையன்ஸ் வந்து ஒரு இருக்க மாதிரிதான் தெரியுது இன்னைக்கு தோல் திருமாவளவன் பேசினது. இன்டெலிஜென்ட். அவர் வந்து வாயிலிருந்து இது வருதுன்னா ஏதோ ஒண்ணு இருக்குங்க, பேக்ல ஏதோ ஒண்ணு இருக்கு தோல் திருமாவிட்ட. இல்லைன்னா இவர் ஓப்பனா வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டார். அவர் வந்து இன்டெலிஜென்ட். எங்க என்ன பேசணுமோ அதான் பேசுவாரு. இத வந்து இன்னைக்கு பேசியிருக்காருன்னா அவர் உள் மனசுலயோ இல்லைன்னா பிசிகே பார்ட்டியில ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து இப்ப இவர் சொல்லிட்டாரு,
இது டிவிக்கே தான் வந்து இப்போ வந்து இது பண்ணி ஆகணும். இப்போ தாவேக்கா இது எப்படி பார்ப்பாங்க? குறிப்பா திரு விஜய் எப்படி பார்ப்பாரு? ஏன்னா சட்டசபையில வந்து திரு விஜய் அவர்கள் சில செய்த செய்கை, அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான அந்த ஒரு விவகாரம், அதே போல இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உரை, இதெல்லாம் வந்து அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டிச்சார். தாய்மாமன் சீர் அதெல்லாம் கண்டிச்சார். அதை கண்டிக்கும் பொழுது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திருமா அவர்களை வந்து ஒரு கோபத்தோடயே பேசினார். என்ன அண்ணன், நீங்க வந்து சட்டமன்றத்துல பாத்தீங்கல்ல எவ்வளவு எங்களை கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க யார நோக்கி கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி திரு ஆதவ அர்ஜுனா அமைச்சர் திருமா அவர்கள் மீது விமர்சனம் வைத்தார். மதுரை மத்திய எம்எல்ஏ திரு முஸ்தபா அவர்கள் அவரும் ஒரு ஒரு விமர்சன பார்வையோட வச்சா, நீங்க யார்கிட்ட வந்து நீங்க வாழை சுரட்டணும், யார்கிட்ட வந்து நீங்க பணிவா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. இப்படி அவர்களுமே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்களா? அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி, டிவிகே விசிக கூட்டணி? அவங்க எப்படி பாக்குறாங்க விசிக? இல்ல, விசிக தோல் திருமாவளவன் எது தப்போ அது சொல்லிடுவாருங்க. அந்த சட்டசபையில் நடந்தது வந்து அது வந்து அது மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து அந்த செய்கையை காமிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி இப்படின்னு காமிச்சா அப்பா எங்க கேட்டா அதெல்லாம் வந்து என்னங்க, டால் லீடருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வென்று சிஎம் ஆயிருக்கீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவர் எத்தனை பேரை பார்த்திருப்பாரு? அப்படியே படிப்படியா வந்து எம்எல்ஏ ஆகி, அப்புறம் இளைஞரணி, அப்புறம் வந்து மேயர், அப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், டெப்டி சிஎம், அப்புறம் செயல் தலைவர், அப்புறம் தலைவர் பார்ட்டியில, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, மிஸ்டர் ஜோசப் விஜயோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க? அதனால அவர் வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து சிலதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். அது மக்களிடையிலேயே நல்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க. அவரோட மிஸ்டர் ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதெல்லாம் மிஸ்டர் ஜோசப் விஜய் பண்ணிருக்க கூடாதுன்னு சிலதெல்லாம் மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து தவிர்க்கணும். இது மாதிரி எல்லாம் ஓப்பனா இதெல்லாம் வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய லீடர் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டாப் கேப் மாதிரிதான் இருக்கும். இதுக்கிடையில துணை முதல்வருங்கிற ஒரு அஜெண்டாவையும் ஆல்ரெடி விசிகால இருக்கும் போது ஆதவ அர்ஜுனா புகுத்தினாரு. இப்போ சேலம் மாவட்டத்துல ஒரு ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க, திருமா துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லி. அதெல்லாம் இப்ப யாருடைய தூண்டுதலின் பேரால வந்து இப்படி போடப்படுது? அது சாத்தியமாகுமா? அந்த அளவுக்கு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தொண்டர்களோட விருப்பமா பாக்குறதா, அல்லது ஆதவ அர்ஜுனாவுடைய அஜெண்டாவா பாக்குறதா? இல்ல, துணை முதல்வர் வந்து அது திருமாவளவன் கிளியரா சொல்லிட்டாரு, நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க மாட்டேன்னு. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க மாட்டேன்னா துணை முதல்வர் இல்ல, புரிஞ்சுங்களா? அது அது வந்து டிராப்ட் அவுட்டுங்க. அது வந்து மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா பண்றாரா, யாரு பண்றாங்க, ஒரு கேள்விக்குறிதான். மிஸ்டர் திருமாவளவன் வந்து ஷுவர் அந்த ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு இப்ப இல்ல, இந்த கவர்மெண்ட் இருக்கும் போது ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அப்புறம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவரு இப்போ பை எலெக்ஷன் நிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த துணை முதல்வரோட சப்ஜெக்ட் வந்து க்ளோஸ்டுங்க. அது வந்து க்ளோஸ் சப்ஜெக்ட். இப்ப வந்து திருமாவளவன் வந்து எப்படி வந்து ஏன்னா அவங்க பார்ட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து அசம்பிளி எலெக்ஷன்லயே பெரும் வாரியான இளைஞர்கள் விசிகேல இருந்தவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கு. அவரோட பார்ட்டியும் சேஃப்கார்ட் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அததான் அவரு. அதனால வந்து திரும்ப இன்னைக்கு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. இது டிவிகே மற்றும் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் தான் இதை வந்து பதிலளிக்கணும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.